ராணிப்பேட்டை மாவட்டம் திவிரி அடுத்த தாமரைப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் மணிகண்டன் தீபலட்சுமி தம்பதியர். இவர்களது 8 வயது மகள் ஷன்விதா, 7 வயது மகன் மித்துன் இருவரும் காவனூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். இதில் சிறுவன் மித்துன் 2ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றுள்ளான். மேலும் மித்துன் உணவு இடைவேளையில் வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட உணவை உட்கொண்டு வகுப்பறைக்கு செல்ல தயாராகியுள்ளான். திடீரென மித்துனின் முகம் மற்றும் கண், வயிறு உள்ளிட்ட பகுதிகள் சட்டென்று வீங்க துவங்கியதாக கூறப்படுகிறது. இதனைக் கண்டு அதிர்ந்து போன ஆசிரியர்கள் மித்துனை உடனடியாக அருகாமையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிறுவன் மித்துனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அறிந்து சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி எழுத காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ராணிப்பேட்டை காவல் டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையிலான போலீசார் சிறுவன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் மற்றும் சிறுவனின் பெற்றோரிடம் போலீசார் முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் சிறுவன் மித்துன் உணவு இடைவேளைக்கு முன்பு 11:30 மணியளவில் வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட கேக்கை உட்கொண்டதாகவும், அதன் பிறகு உணவு இடைவேளையின் போது இட்லி சாப்பிட்டதை தொடர்ந்து முகம் வீக்கமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. 10 days ஆயிடுச்சான் சார். அது வாங்கி வந்து அவ சொன்னா, அவங்க சிஸ்டர் சொன்னா, அக்கா வீட்டுல இருக்கிறவங்களும் பார்த்து சரி ஓகே அதுதான் நம்ம ஹாஸ்பிட்டல் உடனே இட்னு போயிட்டேன் சார். எப்படி சொல்றது, சிட்டிக்கு போற நேரத்துல அப்படியே எங்க கண்ணு எதிரிலே பாத்துனே இருக்கிறோம். வண்டியில 1-2 வார்த்தை பேசலாம் சார். தூக்கின்னு போயினே இருக்கும். வயிறு கூட கொஞ்சம் கல்லாட்ட ஆயிடுச்சு சார். நேற்று காலையில என் பையன் நல்லா கிளம்பி போனான் சார். ஜோரங்கிற எதுவுமே இல்லை சார். இட்லி செஞ்சுட்டு குருமா குழம்பு வச்சு கொடுத்தேன் சார். ஸ்நாக்ஸ் வந்து கேக் போட்டு அனுப்பிச்சு சார். 11 மணி இருக்கும் சார். என் குழந்தை சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது